இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்த்தால் இன்றைக்கும் பாருங்கள், தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தால, எம்கேடி தியாகராஜ பாகவதர், மயிலாடுதுறை கிருஷ்ணசாமி ஐயா தியாகராஜ தியாகராஜன் இதான் பேர். மயிலாடுதுறை கிருஷ்ணசாமி பிள்ளை அவருடைய மகன் தியாகராஜன், அதான் எம்கேடி தியாகராஜன் பேர். அவர்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சான், தமிழை தவிர வேறு மொழியில் பாட மாட்டேன்னாராம். எவ்வளோ பெரிய சாத்தியமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். தெலுங்கு கீர்த்தனைகளை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பாட மாட்டேன்னு இருந்த மகான், அந்த காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகன். அவர் நடித்த ஹரிதாஸுங்கிற படம் 3 தீபாவளி கடந்து ஓடி இருக்கு. இன்றைக்கெல்லாம் படமாக இருக்குது, ஆனால் அதை பார்க்க ஒரு கூட்டம், அதை கொண்டாட ஒரு கூட்டம். நம்ம ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை, நிலைமை போகிற போக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடிய பாரதியினுடைய வைரவரி. அந்த திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ் சுதந்திர போராட்டத்துக்காக 29 முறை சிறை சென்றிருக்கிறார். வெள்ளைக்காரனை எழுத்து பாடியதுனாலே அவர் கழுகாசலத்தில் உட்கார்ந்துருக்கிற போதே உயிர் போச்சு. அதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அத்தனை வரலாறுகள், நம்ம மறவர்களுடைய வரலாறுகள், வேலுநாச்சியார் வரலாறுகள், அதுபோல் பசும்பொன் தேவரையா வரலாறுகள், எத்தனையோ வரலாறுகள் இன்றைக்கெல்லாம் பாட புத்தகத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் ஏன் இல்லைன்னு, ஏன் இல்லை? இருந்துச்சுல்ல ஒரு காலத்தில், நம்மெல்லாம் படித்தோம்ல, ஏன் இன்னைக்கு இல்லை? ஏற்கனவே இருந்ததை ஏன் எடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன் எடுக்க விட்டு நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்திய? அப்புறம் அவங்களுக்கே கொடி பிடிச்சி கோஷம் போடுறீங்களே, என்ன நியாயம் அது? என்ன நியாயம்? அப்போ நம்ம வரலாறு பூரா அவன் அழிக்கிறான். அதை விடுங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு புரிஞ்சா சரி, அவ்வளவுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். அப்படி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்கள் 29 முறை சிறைக்கு சென்றார். அடுத்து ஒருத்தர் அதே காலகட்டத்தில் அந்த மதுரையில் பிறந்த அம்மா கேபி ஜானகி அம்மாள், அவர்களை 4 முறை வேர்கள் சிறையில் அடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவை கைது பண்ணுற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைதா. இவங்கெல்லாம் நடிகர்கள், நான் சொல்கிறது நாடக நடிகர்கள். அந்த நாடக நடிகர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளைக்காரனை எழுத்து பாடுபட்டார்கள். அடுத்து இன்னொருத்தர் திருச்சி உறையூரில் பிறந்த காதர் பாட்சா, சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாட்டு பாடி தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டதாக வரலாறு இருக்கு. 40 முறை வெள்ளைக்காரன் சிறையில் அடைக்கிறான். இந்த வரலாறுகள்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னொன்று தெரியுமா? கன்னியாகுமரி பக்கம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. அந்த காலத்தில் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. மார்பகத்தில் துணி போடக்கூடாது, முந்தானை இல்லை, இருக்கக்கூடாதுன்னு வச்சாந்தாங்க. தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமையை நம் முன்னோர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை பாருங்கள். அப்போ வெகுண்டு எழுந்த ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தானடா நீங்கள் வரி போடுவீங்கன்னு அறுத்து வாங்கி முகரையில் வீசிட்டு உயிர் விட்டா. யாருன்னு தெரியுமா? இருந்தா, தப்பா சொல்லக்கூடாது, இருந்தா தானே உயிர் விட்டாள் என்று மார்பகத்தை அறுத்து அவள் முகரையில் வீசிட்டு உயிர் விட்டாலே ஒருத்தி பெண்ணு. அவள் வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? மார்த்தாண்டத்தில் செலவு வச்சு கும்பிடுது ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்மகள் நாஞ்சிலி என்ற பெண்மகள். பதிவு செய்யுங்கள், வலைதளத்தில் படத்தோடு இருக்கு. எத்தனை வரலாறு! நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருணான்னு பேர் வச்சுட்டோம். அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்மளோட பிள்ளைகளுக்கு இருக்கு. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம். எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய பேர் வச்சிருக்கானா? வேலு நாச்சியருடைய பேர் இருக்கா? இல்லை பசும்பொன் ஐயாவோட பேர் இருக்கா? கக்கன், காமராசர் ஐயா, எத்தனை தியாகிகள், கொடிகாத்த குமரன். இளம் வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறக்கடித்து விட்டார்கள். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு துளி அளவும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நியாயமா? அது சிந்தித்து பாருங்கள், எது நடக்குது? நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த உலகம் உள்ளளவும் பேர் இருக்கும் மருது பாண்டியர்களுக்கு. அவ்வளவுப்பட்ட வீர மறவர்கள். ஒரு 2 மரத்தை வளர்க்குறாங்க ஒரு எளிய குடும்பத்தார். அந்த மரத்துக்கு பேர் வைக்கிறாங்க. இது சின்ன மருது, இது பெரிய மருதுன்னு வளர்க்குறாங்க. காளையார் கோயிலில் தேர் செய்யணும். தேர் செய்கிற போது தேருக்கு இந்த மரம் தேவைப்படுது. மறவர்கள் 2 பேரும், மருதிருவர் மன்னர்கள் 2 பேரும் ஆள் அனுப்புகிறாங்க வெட்டிக்கிட்டு வர சொல்லி. அங்கே வெட்ட போனால் அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. ஐயா வெட்டாதீங்க, இந்த மரம் எங்களுக்கு உயிர். யோ மரம் தானே, மன்னர்கள் தான் உத்தரவு போடுறார், தேர் செய்யணும் கொடு. இல்லை வெட்டாதீங்க, உயிர் போயிடும், எங்களை வெட்டிட்டு வெட்டுங்கன்னாங்க. பதறிப்போன காவலாளியை வந்து மன்னர்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்படியா வெட்ட விட மாட்டேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்களா? என்னவா இருக்கும்? கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. மன்னர்களே, உங்கள் 2 பேராத்தான் நினச்சி இது 2ஐயும் வளர்க்குறான். இது சின்ன மருது, இது பெரிய மருது, அப்படித்தான் நாங்கள் நினச்சி வளர்த்தோம். இது வெட்ட வேண்டான்னு கும்பிட்டு விழுந்தாங்க. மறவர்கள் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டு வைக்கணுமேனு விட்டு வச்சுட்டு வெட்டவே போனவங்க இன்றைக்கெல்லாம் மரத்தை சர்வதாரணமாக பிடிங்கி போட்டு வெட்டிக்கிட்டு தர்றான். எப்படி இருக்கோம் பாருங்கள், எவ்வளோ தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. இன்றைக்கி காளையார் கோயில் வாசலில் 2 தென்னை மரம் இருக்குது. ஒரு மரம் உயரமாக இருக்கும், ஒரு மரம் குட்டையாக இருக்கும்.
நீங்கள் கோபுரம் வேணா கட்டப்பட்டது ஒன்று உயரம் ஒன்று குட்டை, அது அந்த கோபுரத்துக்கு தகுந்த மாதிரி லிங்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சது. ஆனால் இயற்கை பறைசாற்றுது பாருங்க, நான் சின்ன மருது நான் தான் பெரிய மருதுன்னு. அதுதானே தலைவணங்கி நம்ம கும்பிடணும். எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. தேர் செய்கிறார் குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்கிறாரு, மன்னர்களே உங்களுக்கு கூலி எவ்வளோ வேணும்னு கேட்குறா. கூலி எனக்கு வேண்டாம், நான் என்ன கேட்குறேனோ தேர் செஞ்சு முடிச்சோன்னே எங்களுக்கு தரணும், அதுக்கு உத்தரவு கொடுங்க, நான் தேர் செய்கிறேன்னாரு. தேர் செய்கிறதுக்கு அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. சாஸ்திரம் பார்த்தாச்சு, ஒரு காகிதத்தில் எழுதி மடியில் முடிஞ்சு வச்சுட்டாரு. இப்போ தேர் செஞ்சு முடிச்சாச்சு. தேர் வெள்ளோட்டம். தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு. காளையார் கோயிலில் பெருந்திரளாக மக்கள் கூட்டம். மன்னர் இருவர்களும் உங்களுக்கு தேரில் ஏறி உட்கார போகிற நேரத்தில் சொன்னா, ஐயா எனக்கு கூலியாக தர்றது கேட்டனே, எது கேட்டாலும் தர்றேன் நீங்களே. ஆமாம் இப்போ வேணுமா? ஆமாம் இப்போ வேணும். இப்போ வேணும், என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன். இந்த தேரில் எனக்கு கூலியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டார். யாராவது ஒத்துக்குவாங்களா? சின்ன மருது துடிச்சிட்டாரு. ஆனாலும் சொன்னார் பெரிய மருது, ஏதோ காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் நடக்காது, உட்காரட்டும் விடு அப்படின்னு அனுமதிக்கிறார் பெரிய மருது. இப்போ தேரில் குப்பமுத்து ஆசாரி தேர் சுற்றி வருது. ஒரு இடத்துல வரும்போது தேர் சக்கரம் ஒரு இதில் ஏறி இறங்க, மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி தடுமாறி விழுது, சக்கரம் ஏறி இறங்குது. உயிர் விட்டு அவரை கட்டி அழுதுகிறார்கள். மடியில் ஒரு காயினருக்கு எடுத்து பார்க்குறாரு. தேரில் யார் முதலாக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது. மறவர்களே, நான் அற்பாயுசு படைத்தவன், நான் இறந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த நாட்டுக்கு நீங்கள் இருவரும் வேண்டும் என்று உயிர் துறக்க துணிந்தானே, அவனை எல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமா?